திருப்பதி போயிட்டு வந்தால் பிரச்சனை வருமா, திருப்பதி போனால் குபேரனா இல்லாமா, திருப்பதி போனால் இந்த மாதிரி சேஞ்சஸ் நடக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ யாரெல்லாம் திருப்பதி போகலாம், யாரெல்லாம் திருப்பதி போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லார் மத்தியில் ஒரு கேள்வியாக வந்துடுச்சு. பொதுவாகவே திருப்பதி என்ன கோவில் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி திருப்பதி ஏழுமலையான் இருக்கக்கூடிய இடம். ஆனால் இந்த பெருமாள் வர்றதுக்கு முன்னாடியே அங்கே அனுகிரகம் பண்ண பார்த்திங்கன்னா வராக பெருமாள். அந்த திருப்பதி கோவில் போனவங்களுக்கு தெரியும், அந்த கோவில் குளத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வராக பெருமாளோட ஸ்தலம் தான் அது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் முழுக்க முழுக்க சந்திரனை பேஸ் பண்ண இடம். சந்திரனோட கதிர்வீச்சு முழுக்க இந்த கோவிலோட கர்ப்ப கிரகத்தில் விழுறதுனால தான் இது சந்திரன் ஆதிக்கம் நிறைந்த இடம். இப்போ எல்லாருக்குமே இந்த சந்திரனோட அமைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ இந்த அமைப்பு யாருக்கெல்லாம் இல்லையோ அவங்க தான் போகக்கூடாது. அப்போ எந்த நட்சத்திரக்காரர்கள் வேணாலும் போகலாம், எந்த ராசிக்காரங்க வேணாலும் போகலாம். ஏன்னா சந்திரன் இல்லாமல் நட்சத்திரங்கள் இயங்காது. அப்போ தாராளமாக எல்லாருமே போக உங்களுக்கு நன்மை தான் வருமே தவிர எந்த விதத்திலும் திருப்பதி பெருமாள் தீமையை செய்வதில்லை.